ஜனவரி 20ஆம் தேதி இந்த ஒரு தேதி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கப் போகுது. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பேர்ச்சி ஆகிறதால தலைவிதி மாறப்போற அந்த 3 ராசிகள் யார்? அந்த ராஜயோகம் உங்களுக்கு இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய. சக்தி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கைங்கிறது ஒரு நீரோடை மாதிரி. அதுல மேடு பள்ளம், இன்பம் துன்பம்னு எல்லாமே கலந்துதான் வரும். ஆனா இன்னல்கள் வந்தா அதுக்கடுத்து மிகப்பெரிய விடிவு காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ ஜனவரி 20ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பேர்ச்சியாக போறாரு. இது சாதாரண மாற்றம் இல்லைங்க. இது பலரோட தலைவிதியையே மாத்தி எழுத போற ஒரு முக்கியமான மாற்றம். உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஆன்மீகம், மன உறுதி மற்றும் நிலையான தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சனி பகவான் இந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் போது கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த மாற்றம் பொதுவா எல்லாருக்கும் நன்மையை தந்தாலும் குறிப்பா ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது யார் யார், அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். முதலாவதாக மிதுன ராசி அன்பர்கள். இவ்வளவு நாளா இருந்த பொருளாதார நெருக்கடி இனி பனி போல விலகிடும். உங்க வருமானம் கணிசமா உயரப்போகுது. தொழில் மற்றும் வணிகத்துல புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். முக்கியமா உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்க கருத்துக்களுக்கு சமூகத்துல மதிப்பு கூடும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. அடுத்ததாக கடக ராசி அன்பர்கள். உங்க அதிர்ஷ்ட கதவை சனி பகவான் தட்டப் போறார். ரொம்ப நாளா பாதியிலேயே நின்ன வேலைகள் எல்லாம் இனி முழுமையா முடியும். நீங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு பயணம் போற வாய்ப்பு அமையும். உங்க முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கிறதால வாழ்க்கை தரம் உயரும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அமைதி நிலவும். புதுசா சொத்து வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நிறைவேற்ற இதுதான் சரியான தருணம். இறுதியாக மகர ராசி அன்பர்கள். உங்க ராசிக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகுது. தொழிலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு லாபம் கொட்டப் போகுது. நிதி நிலைமை சீராகி பல வழிகள்ல இருந்தும் பணம் வரும். வீண் செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகும். மொத்தத்துல மகர ராசிக்கு இது வெற்றியையும் நம்பிக்கையையும் அள்ளித்தரப்போற காலம். இந்த கிரக மாற்றம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்க போகுது. சோதனைகள் கடந்த காலம், சாதனைகள் இனி வரும் காலம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.